இன்னைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான 5 மேஜர் உணவுகள பத்தி பார்க்கலாமா? ஏன்னா நம்ம உடம்புல ஆயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் ஃபங்ஷன் ஆகுற மேஜர் உணவுகள் இந்த நம்ம பிளேட்ல இருக்கிற உணவுகள் தாங்க. என்ன உணவுகள்னு பார்க்கலாமா? முட்டை. முட்டை வந்து புரதம் சார்ந்த உணவு. அதுக்கப்புறம் இது வந்து பூசணிக்காய். அதாவது காய்கறி வகைகள், காய்கறி சார்ந்த உணவுகள். இது வந்து கிழங்கு சார்ந்த உணவுகள். இதில வந்து மாவுச்சத்து அதிகம், பிளஸ் ஃபைபர் கன்டென்ட் அதிகம். இது வந்து பழம் சார்ந்த உணவுகள். இது வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள், நெய். ஓகேவா? இந்த 5 டைப் ஆஃப் உணவுல தான் நம்ம உடம்புல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிரிகள் ரன் ஆகுதுங்க. நம்ம வெறும் சாப்பிடுற இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 20லேருந்து 25 வயசுக்கு அப்புறம் வரையும் தான் நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பிளேட்ல இந்த மாரி கலவையான சேர்ந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்கிடுங்க. இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்ல. அதாவது சுகர் வந்தாலும் சரி, இல்ல வேற என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க இந்த மாரி உணவு எடுக்கும்போது, உங்க உடம்பே உங்க உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திய மறுபடியும் வந்து அது உருவாக்கிக் கொள்ளும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு பிளேட்ல இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள், புரதம் சார்ந்த உணவுகள், நார்ச்சத்து சார்ந்த உணவுகள், மாவுச்சத்து சார்ந்த உணவுகள், பழங்கள் சார்ந்த உணவுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா நம்ம எடுக்கணும்னு சொல்றேங்க. ஸோ, எனக்கு இது தனிப்பட்ட முறையில எப்படி ரன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுகர் வந்ததுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆச்சு. இப்போ வந்து இந்த மாரி உணவுகள் எடுக்கிறனால முடி வந்து எனக்கெல்லாம் நல்லா இப்போ வளர சின்ன சின்ன முடி வளர ஆரம்பிக்கி. 33 வயசுல எனக்கு முடி வளர ஆரம்பிக்குதுன்னா பெரிய விஷயம். இதுக்காக நான் எந்த சப்ளிமெண்ட்டையும் எடுக்கல. கண் பார்வை மங்கி இருந்துச்சு. இந்த மாரி ஃபுட்ட எடுக்கிறனால கண் பார்வை இப்ப நல்லா தெரியுது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைஞ்சு போயிருந்துச்சு. இப்போ இந்த மாரி ஃபுட்ட எடுக்கிறனால வெயிட் வந்து நல்லா மெயின்டெயின் ஆகுது. ஸோ, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த மாரி ஃபுட் சர்க்கிள தான் நம்ம 25 வயசுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, மீதி இருக்கிற 25 வருஷமோ, 30 வருஷமோ உடம்பு நம்மள பார்த்துக்கும். அதுக்காக தான் இந்த மாரி ஃபுட்ட வந்து எடுங்க அப்டின்னு சொல்லி நானும் எடுத்துக்கிறேன். உங்க வீடியோ மூலமா நானும் உங்ககிட்ட சொல்றனால நீங்களும் ஃபாலோ பண்றீங்க. அதுக்காக தான் தொடர்ச்சியா இந்த மாரி வீடியோக்கள வந்து நான் போட்டுட்டே இருக்கேங்க. ஸோ, இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு வந்து நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் டயட் பிளான்ல இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உணவுகள எடுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.